Praise the Lord. கர்த்தர் நல்லவர். அருமையான வெளியிலும் கூட ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்க வந்திருக்கவங்க யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். சில நிமிடங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் எல்லாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி சொல்லுவா, நீ நல்லவர் அப்பா. எல்லாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க, நீ நல்லவர். Glory to God. நீ நல்லவர், நீங்க போதுமானவர் தகப்பனே. நீ ஆலோசனை கர்த்தரப்பா. சொல்லுவா, அல்லேலூயா. உம்மை போல ஒரு தேவன் அல்ல. இது உபவாச கூடுகையில ஆண்டவரே உங்க சமூகம் எங்களை ஆளுகை செய்வதாக. ஆண்டவரே ஜெப ஆவியால் எங்களை நிரப்புங்க, ஜெப ஆவியால் எங்களை நிரப்புங்க. எங்கள் பாத்திரங்கள் நிரம்பி வழிவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க, நீரே எங்களுக்கு எல்லாம் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நீ நல்லவர், நீ வல்லவர், நீ போதுமானவர், நீ ஆலோசனை கர்த்தர், நீ நித்திய பிதா. சொல்லுங்க, நீரே எங்களுக்கு எல்லாம். அல்லேலூயா. சொல்லுங்க, நீ நல்லவர் அப்பா. உம்மை போல ஒரு தேவன் அல்ல. துதிக்கு பாத்திர மகிமையவர்க்கே எங்கள் கரங்களை உயர்த்தி உம்மை என்றும் ஆராதிப்போம். துதிக்கு பாத்திர மகிமையுமக்கே எங்கள் கரங்களை உயர்த்தி உம்மை என்று ஆராதிப்போம். இயேசு பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. இயேசு பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. இயேசு பெரியவர், இயேசு பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. தகப்பனே, உம்மை போல யாரும் இல்லை என்ற அந்த நம்பிக்கையோடு நாங்கள் ஜெபிக்க வந்திருக்கிறோம். சொல்லுங்க, வேளை எங்கள் ஜெபங்களுக்கு பதில் தருகிறவர். நாங்கள் பாடுகிற பொழுது, ஜெபிக்கிற பொழுது, உம்முடைய வார்த்தையை தியானிக்கும் பொழுது, ஆண்டவரே உம்முடைய சமூகம் எங்களை ஆளுகை செய்வதாக, உம்முடைய சமூகம் எங்களை ஆளுகை செய்வதாக. சொல்லுங்க, ஆண்டவரே நீர் எங்களை நிரப்புங்கப்பா, பாத்திரம் நிரம்பி வழிவதாக. சொல்லுகிற வேளையில் அறியாதார சந்தரலபா, உம்மை போல ஒரு தேவன் இல்லை, உம்மை போல. சொல்லுங்க ஆண்டவர், இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல உம்முடைய சமூகம் எங்களை ஆளுகை செய்வதாக. அறியாதார எல்லாம் சொல்லுங்க, உம்மை போல ஒரு தேவன் அல்ல. ஹல்லேலூயா. நீரே சொல்லுங்க, நீரே எங்களுக்கு பாத்திரராய் இருக்கிறபடியா. உம்மை போல் சொல்லுங்க, உம்மை போல ஒரு தேவன் அல்ல. ஹல்லேலூயா. சொல்லுங்க, நீரே உம்மை போல ஒரு தேவன் அல்ல. இந்த வேளை சபையாய் நாம் ஜெபிக்கும் பொழுது அந்த நம்பிக்கையோடு காணப்பட சொல்லுங்க, நீரே எங்களுக்கு எல்லாம், நீரே எங்களுக்கு எல்லாம். சொல்லுங்க, ரிபரகதர சந்தரலபா. இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே எல்லா நாவும் ஆண்டவரை துதிப்பதாக, எல்லா நாவும் அவருடைய நாமத்தை அறிக்கை செய்வதாக. ஆண்டவரே, ஜெபத்தை கேட்கிற தேவன், எங்கள் ஜெபங்களுக்கு பதில் தருகிற தேவன், நீர் எங்களோடு கூட இருக்கிறபடியா உமக்கு ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம், உமக்கே நாங்கள் துதிபலிகளை ஏறெடுக்கிறோம். என்னை ஒருபோது கைவிடாத நேசர், அவர் ஜீவனோடு கூட இருக்கிறார். அவரை போல ஒரு தேவன் அல்ல. சொல்லுங்க, இந்த மாதத்தின் முதல் 6 ஃபாஸ்டிங் பிரேயர்ல ஆண்டவரே உம்முடைய சமூகம் எங்களை ஆளுகை செய்வதாக. சொல்லுங்க, ஒரு புதிய நம்பிக்கை, ஒரு புதிய அத்தியாயம். சொல்லுங்க, எங்க வாழ்க்கையில இயேசுவை போல, இயேசுவை போல, இயேசுவை போல. சொல்லுங்க, அவரை போல ஒரு நேசர் இல்ல. ஓ
சொல்லுங்க. நீரே எங்களுக்கு என்னை ஒருபோது கைவிடாத நேசர் ஜீவிக்கிறார். என்னை ஒருபோது கைவிடாத நேசர் ஜீவிக்கிறார். அவர் உண்மையுள்ளவர், நன்மைகளின் நாயகர். ஆண்டவரே நீரே எங்களுக்கு எல்லாம், நீரே எங்களுக்கு எல்லாம் சொல்லுங்க. நீரே எங்களுக்கு எல்லாம். ஏசப்பாவை பார்த்து சொல்லுங்க, நீரே எங்களுக்கு எல்லாம். ஹல்லேலூயா. ஓ தேவ மகிமை, தேவ பிரசன்னம் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்வதாக. நீங்க இருக்கிற இடங்கள்ல தேவனுடைய மகிமையை அனுபவிக்க வேண்டும் சொல்லுங்க. நான் அதை உணர வேண்டும் அப்பா. ஆண்டவரே சொல்லுங்க, எங்களுக்குள்ள ஆளுகை செய்யுங்கப்பா, எங்களுக்குள்ள வாசம் பண்ணுங்கப்பா, எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிங்கப்பா சொல்லுங்க. ஆண்டவரே சொல்லுங்க, நன்றி 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 சொல்லுங்க. நீரே ஒன்று சேர்ந்து நாம் ஜெபிக்கும் பொழுது தேவன் தேசத்தை அவர் கடாட்சிக்க போதுமானவராக இருக்கிறார். உள்ளதினாலிருந்து சொல்லுங்க, நீ நல்லவர், நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் எத்தனை பேர் நம்புறீங்க நம் இயேசு ஒரு நாளும் நம்மை கைவிடாதவர் என்று? அந்த நம்பிக்கையோடு கூட எல்லா கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி, என் இயேசு ஒரு நாளும் கைவிடாதவர், அவரை போல ஒரு தேவன் இல்ல. ஒன்று சேர்ந்து நாம் ஜெபிக்கும் பொழுது சாத்தானின் தலையை நசுக்க பண்ணுகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், சொல்லுவீங்களா? ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஏனென்றால் அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார், அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார். சர்வ வல்லவர், சர்வ வல்லவர் சமாதானம் தருகிறார், எனக்கு சமாதானம் தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். வேதனை அறிகிறார், வேதனை அறிகிறார். விடுதலை தருகிறார், எனக்கு விடுதலை தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒரு செய், நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். எதிர்காலம் நமக்குண்டு, எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் சொல்லுங்க. எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை. அதிகாரம் கையிலே
சேர்ந்து சொல்லுங்க. சத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். சேர்ந்து நாம் துதிப்போம், சத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நொறுங்குண்ட நெஞ்சமே, நொறுங்குண்ட நெஞ்சமே, நோக்கிடு இயேசுவை. இந்த வேளையில சொல்லுங்க. நொறுங்குண்ட நெஞ்சமே, நோக்கிடு இயேசுவை. கூப்பிடு உண்மையா, இன்று கூப்பிடு உண்மையாய். குறைவெல்லாம் நீக்குவார், உங்களுடைய குறைவெல்லாம் நீக்குவார். ஒன்று சேர்ந்து செவனில சொல்லுங்க. சாத்தானை விழிப்போம், ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை விழிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். எத்தனை இழப்புகள், ஏமாற்ற தோல்வி நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை இருந்திருக்கலாம். ஏமாற்றம் ஏமாற்றம் தோல்விகள் கர்த்தரோ சில கர்த்தர் தான் மாற்றுவார். உங்க வாழ்க்கையில நீங்க ஜெபிக்கிற வேளையில எனவே சொல்லுமா. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து ஒன்று சேர்ந்து உங்க குடும்பத்தோட சேர்ந்து சொல்லுகிற வேளையில தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகினார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகினார். கண்களை மூடி சொல்லுங்க. ஒரு நாளும் விலகினார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க. நேசு என்னை ஒருபோதும் கைவிடாத நேச, அவர் ஜீவனோடு கூட இருக்கிறார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க. என்னை ஒருபோதும் கைவிடாத நேசரே. நொறுங்குண்ட நெஞ்சமே சொல்லுங்க. நான் ஒரு நாள் கலங்க போவதில்லை, ஏனென்றால் என் இயேசு ஜீவனோடு கூட இருக்கிறார். உள்ளத்தின் ஆழத்தில் எல்லாம் சொல்லுங்க. என் இயேசு ஜீவனோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்க. உமக்கே மகிமை 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 அப்பா, உமக்கு மகிமை அப்பா, உமக்கு மகிமை அப்பா, உமக்கு மகிமை அப்பா சொல்லுங்க. என்னை ஆட்கொள்ளுகிற தேவன் அவர் ஜீவனோடு கூட இருக்கிறார். என்னை ஆட்கொள்ளுகிற தேவன் என்னோடு கூட ஜீவனோடு கூட எங்களோடு கூட இருக்கிறார், எங்களோடு கூட இருக்கிறார், எங்களோடு கூட இருக்கிறார். உள்ளதின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க. என் தேவனே நீர் எங்களுக்கு அடைக்கலமானவரப்பா, என் தேவனே நீர் எங்களுக்கு ஆலோசனை கர்த்தரப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா சொல்லுங்க. நாங்கள் உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. உம்மை போல ஒரு தேவன் அல்ல, உம்மை போல ஒரு ராஜன் அல்ல சொல்லுகிற வேள அனைத்தையும் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் உள்ள தேவன் அவர் ஜீவனோடு கூட இருக்கிறார். அந்த நம்பிக்கையோடு கூட சொல்லுங்க. ஆண்டவரே, ஜெபிக்க நல்ல தருணத்தை எங்களுக்கு இப்பொழுது ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறீங்களே, உமக்கு நன்றி 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 அப்பா. உமக்கே நாங்கள் கோடான கோடி சோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம். உமக்கே நாங்கள் கோடான கோடி சோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம். எங்கள் கனத்துக்குரிய தேவன் சொல்லுங்க. எங்கள் மகிமையின் தேவன், மாறிடாத நேச, மனதுருக்கத்தின் தேவன் அவர் ஜீவனோடு கூட இருக்கிறார் சொல்லுங்க. எங்களுக்கு ஒத்தாசை அனுப்புகிற பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன், என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன் சொல்லுங்க. வானத்தை பூமி உண்டாக்கி கட்டிடத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை வருவதாக, எங்களுக்கு ஒத்தாசை வருவதாக, ஒத்தாசை வருவதாக. ரிபா ராகதார ஷத்தரல்லபா இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே சொல்லுங்க. உமக்கே நாங்கள் மகிமையை நாங்கள் ஏறெடுக்கிறோம், உமக்கே நாங்கள் மகிமையை ஏறெடுக்கிறோம் சொல்லுங்க. எல்லா துதிகன மகிமைக்கு
பாத்திரர் நீர்தானையா சொல்லுங்க. ஒருவேளை இந்த பாடல்ல பாடினது போல சொல்லுங்க, ஆண்டவரே நொறுங்குண்ட நெஞ்சமான இப்பொழுது இருக்கலாம் அப்பா, என்னை நோக்கி பார் என்று சொல்லுகிற தேவ சத்தம் இப்பொழுது எங்கள் காதுகளில் துணிப்பதாக சொல்லுகிற வேளை ஆண்டவர் உங்களோடு கூட இடைபடுவாராக. ரீபா தாரா சத்தா ரல்லபா இயேசுவின் நாமத்தினாலே சொல்லுங்க. ஆண்டவர் எங்கள் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவச்சனமே, கர்த்தர் உங்களோடு கூட இடைபடுவாராக. அவருடைய ஆச்சரியமான கரத்தினாலே உங்களை தொடுவாராக. அபிஷேக கரத்தினாலே உங்கள் தலையிலே அவர் அபிஷேக நதியை புரண்டு ஓட செய்வாராக. ரீகா தாரா சத்தா ரல்லபா இயேசு கிறிஸ்துவின் நாமம் சொல்லுங்க. ஆண்டவரே துதியினாலே உம்மோடு கூட நாங்கள் உடன்படிக்கை பண்ணுகிறோம் அப்பா. எங்கள் தேவன் அவர் ஜீவிக்கிறார், எங்கள் தேவன் அவர் ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஓ ரிபா ராகா தாரா சத்தா ரல்லபா, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம், நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். யாரெல்லாம் ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்த்தார்களோ அவங்களாம் வெட்கப்பட்டு போனதே இல்லை சொல்லுங்க. இந்த வேளை ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற நாங்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போகிறதில்லை. வெட்கத்துக்கு பதிலாக சொல்லுங்க, ஆண்டவர் தன்னுடைய மகிமையின் கிரீடத்தை உங்கள் மீது வைப்பாராக. சொல்லுங்க, எலும்பு சீயோனே உன் வல்லமை தரித்துக் கொண்ட வார்த்தையின் வழியாக சொந்து போன நாட்கள் மாறட்டும். ஆண்டவரே ஆவியில் அனலாய் ஜீவிக்க ஒரு ஜீவியத்தை எங்களுக்கு தாங்க தகப்பனே. நீர் அப்படி செய்கிற தேவனாய் இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கே நாங்கள் துதி பலிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம் அப்பா, உமக்கே நாங்கள் துதி பலிகளை ஏறெடுக்கிறோம். இந்த நாள்ல சொல்லுங்க, எங்கள் ஜெபத்தை கேட்கிறவரே, எங்கள் ஜெபங்களுக்கு பதில் தருகிறவரே, ஜெப சிந்தையோடு உம்முடைய சமூகத்தில் காணப்பட வேண்டிய கிருபைகளை தாங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்க வந்திருக்க நமக்குள்ள ஒரு வார்த்தை ஆதாரமாக வைத்து ஜெபிக்க போகிறோம். எடுத்துக்கொள்ளுங்கள், சங்கீதம் 80ஆம் சங்கீதம். ஆண்டவருடைய சமூகத்திலே வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். பயபக்தியோடு 80ஆம் சங்கீதம் முதல் வசனத்தில் முதல் பகுதியை வாசிக்க நான் உங்களை கேட்கிறேன். இஸ்ரவேலின் மேய்ப்பரே, யோசேப்பை ஆட்டு மந்தையை போல் நடத்துகிறவரே. போதும், கவனிங்க. நாம் ஏன் ஜெபிக்க வேண்டும்? யோசேப்பை யாரு ஆட்டு மந்தையை நடத்துகிறது போல நடத்துகிறார் என்றால் அவர் இஸ்ரவேலின் மேய்ப்பராய் இருக்கிறார். நான் ஏன் ஜெபிக்க வேண்டும்? ஆண்டுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, நாம் ஜெபிக்க போகிறோம். மறுபடியுமாக வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேலின் மேய்ப்பரே, யோசேப்பை ஆட்டு மந்தையை போல. யோசேப்பை கர்த்தர் தான் நடத்தினார் என்றால் அவன் குழிக்குள் விழுந்ததும் கர்த்தருக்கு தெரியும். சகோதரர்களால் துரோகம் இழைக்கப்பட்டது கர்த்தருக்கு தெரியும். அவனுக்கு மிகவும் பிரியமான தகப்பனால் போடப்பட்ட வஸ்திரம் கிழிக்கப்பட்டது கர்த்தருக்கு தெரியும். அடிமையாய் சென்றது கர்த்தருக்கு தெரியும். அடிமையாய் சென்ற தேசத்துல செய்யாத குற்றத்திற்காக சிறைக்கு சென்றதும் கர்த்தருக்கு தெரியும். யோசேப்பை ஆட்டு மந்தையை போல் நடத்தினவர். ஒருவேளை இந்த ஜெபத்திற்கு முன்பாக நான் சொன்ன இந்த காரியத்தை போல உங்க வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்குமெண்டா சொல்லுங்க, இஸ்ரவேலின் மேய்ப்பர் என்னோடு கூட இருக்கிறார். சங்கீதம் 23 சொல்லுகிறது போல, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். யோசேப்பு சொல்லியிருந்தாதான் சொல்லியிருப்பாரு, கர்த்தர் எனக்கு மேய்ப்பராய் இருக்கிறார், என்னை ஆட்டு மந்தையை போல் நடத்துகிறவர். ஜெபிக்கும் பொழுது சொல்லுங்க, இந்த நாட்கள்ல மிகவும் சோர்ந்து இருக்கிற வேலை இருக்குமே என்றால் சொல்லுங்க, 5 மாதங்களை கடந்த 3 மாதங்கள் நாம் சற்றும் எதிர்பாராத விதமாக நம்முடைய வாழ்க்கை சென்றிருக்கிறது. ஆனால் கர்த்தர் எல்லாவற்றையும் நன்மைக்கென்று செய்கிறார் என்ற விசுவாசம் நமக்குள்ள காணப்பட வேண்டும். நான் எந்த மிகவும் மோசமான தருணத்துக்கு சென்றாலும் கர்த்தர் என்னை கைவிட மாட்டார். யோசேப்பை கைவிடாத கர்த்தர். இந்த ஜெபவேளையில் அப்படி கண்களை மூடி ஜெபிக்க ஆரம்பிங்க. யோசேப்பை ஆட்டு மந்தையை போல நடத்தினவரே, எல்லாம் சொல்லுங்க, யோசேப்பை ஆட்டு மந்தையை போல் நடத்தின அந்த ஆச்சரியமான கரம் உங்களை நடத்துவதாக. சொல்லுங்க, என்னை நடத்துவதாக இயேசுவின் நாமத்தினாலே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க, யோசேப்பை நடத்தின தேவன். ஓ, அவர் யார்? இஸ்ரவேலின்
மேய்ப்பர். அவர் யோசேப்பின் தகப்பனை நடத்தினார், யோசேப்பை நடத்தினார், அவருடைய பின்னடியார்களாகிய நம்மையும் நடத்துகிறார். சொல்லுங்க, இந்த வேளையில இஸ்ரவேலின் மேய்ப்பரே. வசனம் இவ்விதமாய் ஆரம்பிக்கிறது. இஸ்ரவேலின் மேய்ப்பர் யார்? இஸ்ரவேல். யாக்கோபை இஸ்ரவேலாய் மாற்றினவர் அந்த இஸ்ரவேலின் மகன் தான் இந்த யோசேப்பு. சொல்லுங்க, அவர் ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார். அந்த நம்பிக்கையோடு கூட சொல்லுங்க, இந்த மிகவும் மோசமான தருணங்களிலும் தகப்பனே, என்னை ஆட்டு மந்தையை போல நடத்துகிற மேய்ப்பராக என் தேவன் இருக்கிறார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க, உலகம் முழுவதும் இப்பொழுது இருக்கிற சூழ்நிலையை பார்த்து திகைத்து போயிருக்கலாம். ஆனா நீங்க சொல்லுங்க, நான் அவருடைய மேய்ச்சலின் ஆடாய் இருக்கிறேன். சொல்லுங்க, அவருடைய மேய்ச்சலின் ஆடாய் இருக்கிறேன். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க, கர்த்தர் ஒரு நாளும் நம்மை கைவிட மாட்டார். இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க, என்னை ஒரு நாளும் கைவிடாத நேசர் அவர் ஜீவிக்கிறார். இஸ்ரவேலின் தேவன். சொல்லுங்க, ஒரு ஆட்டு மந்தையை போல உங்களை நடத்துவா. அவருடைய கோலம் ஒரு தடியும் உங்களை தேற்றுவதாக இந்த வேளை சொல்லுங்க. எங்கள் ஜெபத்தை கேட்கிற தேவனே சொல்லுங்க, எல்லா சோத்திரம் செலுத்துங்க ஆண்டவருக்கு. நன்றி 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 அப்பா. என்னை ஒரு ஆட்டு மந்தையை போல, என்னை ஒரு ஆட்டு மந்தையை போல நடத்துகிறவர். ஆண்டவரை கேளுங்க, உம்முடைய ஜனமாகி எங்களை இந்த நாட்களை நீர் அப்படியாக நடத்தி வருகிறபடியா ஏன் குழின்னு கேட்காதீங்க. யோசேப்பை கர்த்தர் நடத்தினார். அவருக்கு தெரியும் அவர் ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார். அந்த நம்பிக்கையோடு கூட சொல்லுங்க, ஜூன் மாதத்துல முதலாவது ஃபாஸ்டிங் பிரேயர்ல ஆண்டவரை சொல்லுங்க, என்னை நடத்துகிற கர்த்தர், என்னை வழி நடத்துகிற கர்த்தர், என்னை வாழாக்காமல் தலையாக்குகிற கர்த்தர் அவர் ஜீவனோடு கூட இருக்கிறார். இந்த வேளை சொல்லுங்க, அவருடைய கோலும் தடியும் என்னை தேற்றுவதாக. சொல்லுங்க, ஆண்டவரை கேளுங்க, இஸ்ரவேலின் மேய்ப்பரே, ஜெபித்துக் கொண்டிருக்கிறவர்களை நடத்துங்கப்பா இப்பொழுதே. சொல்லுங்க, ஐயா, காணல் நீரை அல்ல ஜீவ தண்ணீரை அவர்களுக்கு கட்டளையிடுங்க தகப்பனே. ஜீவ தண்ணீரை அவர்களுக்கு கட்டளையிடுங்கப்பா, அவர்களுக்கு கட்டளையிடுங்க தகப்பனே. தேவன் செய்ய போதுமானவராய் இருக்கிறார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க, தேவன் செய்ய போதுமானவராய் இருக்கிறார். அனைத்தையும் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் உள்ள தேவனை நோக்கி சொல்லுங்க, என் தேவன் செய்ய நினைத்தது ஒரு நாள் தடைபடாது. என் தேவன் செய்ய நினைத்தது சொல்லுங்க. நீங்க ஜெபிக்க வரும் பொழுதே ஏன் கர்த்தர் கைவிட்டார் கேட்காதீங்க. ஏன் இந்த சம்பவம் என் வாழ்க்கை நடக்கணும் கேட்காதீங்க. இஸ்ரவேலின் மேய்ப்பர் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார். இந்த ஆசாப்பில் சங்கீதத்துல போட்டிருக்கிறது போல சொல்லுங்க, இஸ்ரவேலின் மேய்ப்பரே உமக்கு நன்றி, இம்மட்டும் நடத்தினவர் அவர் இனிமேலும் நடத்துவார். இயேசுவின் நாமத்தினாலே எல்லா சோர்வின் ஆவிகளும் மாறி போவதாக. சொல்லுங்க, சோர்வின் ஆவிகள் மாறி போவதாக. உங்களுக்குள்ள காணப்படுகிற சோர்வு முற்றிலுமாக மாறி போகட்டும். சொல்லுங்க, எங்களுக்குள்ள ஒரு ஆவிக்குரிய புத்துணர்ச்சியை ஏற்படுத்துங்கப்பா. என் தேவன் செய்வார், என் தேவன் செய்வார். சொல்லுங்க, இந்த வேளையில என் ராஜன் எனக்காக செய்வார். ஆண்டவரே, ஜனங்களை சூழ்நிலைகளால் அடிமைத்தனம் படுத்தி வைத்திருக்கிற எல்லா விதமான உலகத்தின் வல்லமைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே அதம் பண்ணி ஜெபிக்கிறோம். we need a deliverance. சொல்லுங்க, எல்லா கட்டுகளும் மாறுவதாக. பொருளாதார கட்டுகள் மாறட்டும். சொல்லுங்க, வியாதியின் கட்டுகள் மாறட்டும். சமாதானத்தை குலைக்கிற கட்டுகள் மாறுவதாக. என் தேவன் செய்வார், என் தேவன் செய்வார். அவர் செய்ய போதுமானவராய் இருக்கிறார். சொல்லுங்க, என்னை மேய்க்கிறவர் அவர் ஜீவிக்கிறார். நம்புறவங்க கரங்களை உயர்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்க, என்னை அழைத்தவரை நான் அறிந்திருக்கிறேன், என்னை அழைத்தவரை நான் அறிந்திருக்கிறேன். சொல்லுகிறவே இல்ல, அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார், அவர் நன்மை செய்கிறவராய் இருக்கிறார், என்னை ஒரு நாள் கைவிடாதவராய் இருக்கிறார். அவர் யோசேப்பை நடத்தினது போல என்னை நடத்துவார், உங்களை நடத்துவார். யாரெல்லாம் அவரை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்களை எல்லாம் நடத்துவார். அந்த நம்பிக்கையோடு கூட சொல்லுங்க, ஆண்டவரே, நீர் எங்களை வழி நடத்த நீ போதுமானவராய் இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கே அந்த துதி வலிகளை ஏறெடுக்கிறோம், உமக்கே துதி வலிகளை ஏறெடுக்கிறோம். சொல்லுங்க, ஆண்டவரை பார்த்த வேளையில அப்படி செய்கிற தேவனாய் இருக்கிறபடியால் உமக்கு நன்றி.
இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் யோசேப்பை நடத்தினது போல ஒரு உங்களையும் என்னையும் வழி நடத்த போதுமானவராய். இதே பகுதியின் பின்பகுதியை வாசிங்க. செவி கொடும், கேருபீன்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே, பிரகாசியும். போதும், கவனிங்க. இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறார், எப்படி நீங்க நடத்தினீங்களோ ஆண்டவரே, இப்பொழுது எங்கள் ஜெபங்களுக்கு செவி கொடும். நாம் ஜெபிக்கும் போது சொல்ல வேண்டிய காரியம், அவர் இஸ்ரவேலின் மேய்ப்பர் தான், அவர் யோசேப்பை நடத்துவது உண்மைதான். ஆனா இந்த 20 சொல்லணும், நீங்க ஆண்டவரே இப்பொழுது எங்களுடைய ஜெபங்களுக்கு, எங்களுடைய விண்ணப்பங்களுக்கு செவி கொடுங்கப்பா. அவர் செவி கொடாமல் போகிறதுக்கு அவர் கல்லோ மண்ணோ அல்ல, மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலம் ஜீவனோடு இருக்கிறேன். இப்ப சொல்லுங்க, ஆண்டவரே செவி கொடும். செவி கொடுக்கிறவரை பார்த்து சங்கீதக்காரன் சொல்லுகிறான், பிரகாசியம். இருள அந்தகாரம் நிறைந்திருக்கிற இந்த சூழ்நிலையில, ஜனங்களுக்குள்ள கலக்கங்கள் நிறைந்திருக்கிற வேளையில, இஸ்ரவேலின் மேய்ப்பர் செவி கொடுப்பார். செவி கொடுக்கிறவர் பிரகாசிப்பார். இப்ப சொல்ல போறோம், எல்லாம் கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்க, நீங்க செவி கொடுங்கப்பா. இந்த வேளை கேளுங்க, யாருடைய ஜெபத்துக்கோ இல்ல, நான் ஜெபிக்கும் பொழுது தேவன் செவி கொடுப்பார். உள்ளத்தின் ஆழத்துல எல்லாம் வாய்களை திறந்து விடுதலையோடு கூட சொல்லுங்க, நான் ஜெபிக்கிற இந்த வேளையில right now சொல்லுங்க, in the name of Jesus, இயேசுவின் நாமத்தினாலே தேவனே நீங்க செவி கொடுங்க, நீங்க செவி கொடுங்க. சொல்லுங்க, அவரை போல ஒரு தேவன் இல்ல, அவரை போல ஒரு ராஜன் இல்ல. சொல்லுங்க, செவி கொடுங்கப்பா. இயேசுவின் நாமத்தினாலே இஸ்ரவேலின் மேய்ப்பரே, நீ எங்களுக்கு செவி கொடு. சொல்லுங்க, வேளை அவர் செவி கொடுக்க போதுமானவராய் இருக்கிறார். நீங்க ஜெபிக்கிற இந்த வேளையில right now சொல்லுங்க, இந்த தருணத்துல, இந்த சனப்பொழுதுல ஆண்டவர்ட்ட கேளுங்க, ஆடுகளின் சத்தத்துக்கு செவி கொடுங்கப்பா. நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளை அறிந்திருக்கானே, நல்ல உலகத்தின் மேய்ப்பனை அறிந்திருப்பார் என்றால், என் பரம மேய்ப்ப உங்கள் சத்தத்துக்கு செவி கொடுத்து உங்கள் தேவைகளை சந்திக்க இந்த வேளை சொல்லுங்க, எங்கள் ஜெபங்களுக்கு பதில் தர அவர் போதுமானவராய் இருக்கிறார். சொல்லுங்க, ஆண்டவரை நோக்கி, நீ அப்படியாக செய்ய நீ போதுமானவராய் இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். உள்ளத்தின் ஆழத்தில் சொல்லுங்க, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம், எங்களுக்கு செவி கொடு. சொல்லுங்க, ஆண்டவரே, ஆண்டவரே சொல்லுங்க, செவி கொடுங்கப்பா, செவி கொடுங்கப்பா. சொல்லுங்க, நீங்க பிரகாசிங்க. இருளிலே இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை காண்பார்கள். இருளிலே இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை காண்பார்கள். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க, நாங்கள் பிரகாசத்தை காண வேண்டும், பிரகாசத்தை காண வேண்டும், பிரகாசத்தை காண வேண்டும். அல்லேலூயா. உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம். உமக்கே நாங்கள் துதி கன மகிமையை நாங்கள் ஏறெடுக்கிறோம். சொல்லுங்க, பிரகாசிங்கப்பா, பிரகாசிங்கப்பா. சொல்லுங்க, அல்லேலூயா. உம்மை போல சொல்லுங்க, உம்மை போல ஒரு தேவன் இல்ல, உம்மை போல சொல்லுங்க, பிரகாசிங்கப்பா. எங்க வாழ்க்கையில, எங்க குடும்பத்துக்குள்ள பிரகாசத்தை ஏற்படுத்துங்க. சொல்லுங்க, பிரகாசிங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே ஒரு வெளிச்சம் உங்க குடும்பத்துக்குள்ள இப்பொழுது வருவதாக. உங்க பரிசுத்த வாழ்க்கையில சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வல்லமையை ஊற்றுவாராக. உங்களை கொண்டு செய்வார். நீங்கள் செயல்பட முடியாதபடிக்கு, கர்த்தருக்காக நீங்கள் எழும்பி பிரகாசிக்க முடியாதபடிக்கு, மேய்ப்பனின் மீது நம்பிக்கை குன்றி போக பண்ணுகிற காரியங்கள் அத்தமாகி போவதாக. பரம மேய்ப்பனே, எங்களை வழி நடத்துங்க, எங்களை வழி நடத்துங்க, எங்களை வழி நடத்துங்க. சொல்லுங்க, ரே ராபாராதா ஷதரலபா, ஓ ரே பாராகதர ஷதரலபா. இயேசுவின் நாமத்தினாலே, ஓ ரிபாதர ஷதரலபா, இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உமக்கு ஸ்தோத்திரம்,
உமக்கு சோதரம். சொல்லுங்க, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. திருச்சபையே சொல்லுங்க, இந்த நாட்களிலே நம்ம எழும்பி பிரகாசிக்க பண்ணுகிற கர்த்தர் அவர் ஜீவிக்கிறார். பார்வோன் திகைத்து போயிருக்கலாம், பார்வோனின் ஞான திருஷ்டிக்காக திகைத்து போயிருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய மனிதனுக்கு தெரியும், கர்த்தரே மங்களகரமான பதிலை அருளை செய்வார் என்று. உலகம் முழுவதும் கேள்விக்கு பதில் இல்லாமல் திரிகிற வேளையில சொல்லுங்க, மேய்ப்பனே என்னை நடத்துவா, அவரை சார்ந்து கொண்டவர்களை நடத்துவா, அவர் மந்தைக்குள் இருக்கிற ஆடுகளை மேய்ப்பன் நடத்துவா, அவர் செவி கொடுப்பா. ஓ சொல்லுங்க வேளையில, ஆண்டவரே நீர் அப்படி செய்கிற தேவனா இருக்கிறபடியா உமக்கு சோதரம், உமக்கு சோதரம், உமக்கு சோதரம் அப்பா. ஜெபிக்கிற எங்கள் ஜனங்களுக்குள்ள நம்பிக்கையை போடுங்க. துவண்டு போன உள்ளங்கள் புது பலன் அடைவார்களாக, கழுகுக்கு சமமான பலனை பெற்றுக்கொள்வார்களாக. இயேசுவின் நாமத்தினாலே இந்த வேளையில receive the power of Holy Spirit. சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய வல்லமையை தரித்துக் கொள்ள வேண்டும், தரித்துக் கொள்ள வேண்டும். அவர் ஜீவிக்கிறார். சொல்லுங்க, அவரே நமக்காக யாவற்றையும் செய்கிறவர். சொல்லுங்க, ஆண்டவரே உங்க முகத்தை நாங்க நோக்கி பார்க்கிறோம் அப்பா. நாங்க வெட்கப்பட்டு போறதில்ல, ஒரு பிரகாசத்தை நீங்க வாழ்க்கையில் நீங்க கட்டளையிடுகிறபடியால் உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். இதுல மூன்றாவது காரியம் சொல்லுகிறது, வாசிங்க. எப்ராஹிம், பென்யமீன், மனாசே என்பவர்களுக்கு முன்பாக நீர் உமது வல்லமையை எழுப்பி எங்களை ரட்சிக்க வந்தருளும். போதும், கவனிங்க. மற்றவர்களுக்கு முன்பாக, உலகத்தில் இருக்கிற மற்றவர்களுக்கு முன்பாக ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்கும் அவரை சார்ந்து கொள்ளாதவர்களுக்கு ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறார். இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறார், ஆண்டவரே மற்றவர்களுக்கு முன்பாக நீர் உம்முடைய வல்லமை எழுப்பி எங்களை ரட்சிக்க வந்தருளும். மற்றவர்களுக்கு முன்பாக, இந்த தேசத்திலே வாழுகிற மற்றவர்களுக்கு முன்பாக, தேவனை நம்பாத மற்றவர்களுக்கு முன்பாக, நான் விழுந்து போக வேண்டும் என்று எண்ணுகிற மற்றவர்களுக்கு முன்பாக நீங்க எழுந்தருளுங்கப்பா, வந்து எங்களை ரட்சித்தருளுங்க. இப்ப ஜெபம் பண்ண போறோம். மற்றவங்களுக்கு முன்பாக நீர் எங்க தலையை உயர்த்துங்க, எங்களுக்கு ஒரு ரட்சிப்பை ஏற்படுத்துங்க தகப்பனே. கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்க, மற்றவர்களுக்கு முன்பாக நீ உம்முடைய வல்லமையை எழுப்பி, இந்த நாட்களை சொல்லுங்க, மற்றவங்களுக்கு முன்பாக வல்லமையை எழுப்புங்கப்பா. சொல்லுங்க, வல்லமை எழுப்புங்கப்பா. சொல்லுங்க, ஹல்லேலூயா. மற்றவர்களுக்கு முன்பாக உங்க வல்லமை எழும்புவதாக. இயேசுவின் நாமத்தினாலே சொல்லுகிற வேளை கேளுங்க, என்னை நிந்திக்கிற மற்றவங்களுக்கு முன்பாக உம்முடைய வல்லமை எழும்புவதாக. சொல்லுங்க, ஆண்டவரே என்னை மனநோவு அடைய செய்த மற்றவர்களுக்கு முன்பாக, நான் குறுகி நிற்க செய்த மற்றவர்களுக்கு முன்பாக, என்னை அற்பமா எண்ணின மற்றவர்களுக்கு முன்பாக உம்முடைய வல்லமையை எழுப்புங்க. சொல்லுங்க, ஆண்டவனை கேளுங்க வேளையில. தேவன் செய்வா. என்னால முடியாது, உங்களால முடியாது, உலகத்தில் இருக்கிற எந்த மனிதனாலும் முடியாது. நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோமே அந்த இஸ்ரவேலின் மேய்ப்பர் அதை செய்வார், அதை செய்வார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க, இஸ்ரவேலின் மேய்ப்பர் அதை செய்வார். ஐயா, என் கண்கள் அதை காணும், என் கண்கள் அதை காணும். சொல்லுங்க, என் கண்கள் அதை காணும். என் தேவன் செய்வார். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, 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 நன்றி அப்பா. உமக்கு நன்றி அப்பா. சொல்லுங்க, நீ செய்கிற தேவனாய் இருக்கிறபடியா. ஹல்லேலூயா. உமக்கே நன்றி, உமக்கே நன்றி. சொல்லுங்க, மனிதர்கள் முன்பாக நான் பாடுவேன். மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? சொல்லுங்க, மனிதர்கள் முன்பாக
முன்பாக தலைகுனிந்து போகாமல் வச்சிடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. சொல்லுங்க, உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன். உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு சொல்லுங்க, உம்மை நான் நம்பி இருக்கிறேன் அப்பா, உம்மை நான் நம்பி இருக்கிறேன் தகப்பனே. உள்ளத்தினால இருந்தது சொல்லுங்க, உம்மை நான் நம்பி இருக்கிறேன். அற்புதங்கள் செய்யுங்க. மற்றவர்களுக்கு முன்பாக உங்களுடைய வல்லமை எழுப்பி உங்களுடைய ரட்சிப்பை எங்களுக்குள்ள கட்டளையிடுங்க தகப்பனே. அப்படி செய்கிறபடியாலும் உமக்கு ஸ்தோத்திரம். இப்போ நம்முடைய தேசத்துக்காக ஜெபிக்க போகிற எல்லாம் கண்கள் மூடி இருக்கிற வேலை உங்க கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. இந்த பெருந்தொற்றிலிருந்து எங்க தேசத்தை கர்த்தர் பார்த்துக் கொள்வாராக, பாதுகாத்துக் கொள்வாராக. எல்லாம் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஆண்டவரே, உங்களுடைய காருண்ய கரம் எங்களை தாங்குவதாக. எல்லாம் ரியாதர சந்தரலவா உரியா பாபா 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 ரிபா ரகதர சந்தரலவா. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே ஒரு பரிபூர்ண விடுதலை. இயேசுவின் நாமத்தினாலே இந்த பெருந்தொற்றிலிருந்து ஆண்டவர் ஒரு விடுதலை கட்டளையிடுவாராக. நம்முடைய தமிழ்நாட்டுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துங்க. ஆண்டவரே, நீர் அப்படி செய்கிற தேவனாய் இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. என் தேவன் செய்ய போதுமானவராய் இருக்கிறார். என் தேவன் செய்தருள போதுமானவராய் இருக்கிறார். அவரை போல ஒரு தேவன் இல்ல, அவரை போல ஒரு ராஜன் இல்ல. சொல்லுங்க, அவரே போற்றுதலுக்குரிய தேவன், அவரே துதிக்கப்படத்தக்க தெய்வம். சொல்லுங்க, நாட்கள்ல கர்த்தர் அரிய பெரிய காரியங்களை செய்வாராக. இயேசுவின் நாமத்தினாலே உம்மை போல ஒரு தேவன்ல சொல்லுங்க, உம்மை போல ஒரு தேவன்ல சொல்லுங்க. ஆண்டவரே, இந்திய தேசத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், தமிழ்நாட்டுக்காக ஜெபிக்கிறோம், மதுரை மாவட்டத்திற்காக ஜெபிக்கிறோம், இங்க மேலும் தாலுகாவுக்காக ஜெபிக்கிறோம், இங்க மேலும் தாலுகால இருக்க ஒவ்வொரு கிராமங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மேலும் இருக்கிற ஒவ்வொரு வார்டுக்காக ஜெபிக்கிறோம், அதற்கு மக்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த வேளை சொல்லுங்க, உங்களுடைய ஆச்சரியமான கரம், அற்புதத்தின் கரம், அசைவாடு கரம், அபிஷேகத்தின் கரம், ஆசீர்வாதத்தின் கரம் ஒவ்வொருவரும் மீது வருவதாக. ஆண்டவரே, இந்த லாக்டவுன் டைம்ல ஜனங்களுக்குள்ள ஒரு விடுதலை கட்டளையிடுங்க. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே complete deliverance, complete deliverance சொல்லுங்க. ஒரு பரிபூர்ண விடுதலை என் தேவன் கட்டளையிடுவார், என் தேவன் கட்டளையிடுவார், என் தேவன் கட்டளையிடுவார், என் தேவன் கட்டளையிடுவார், என் தேவன் கட்டளையிடுவார். யாராவது ஒருவர் இந்திய தேசத்திற்காக, தமிழ்நாட்டிற்காக, மதுரைக்காக, மேலூருக்காக ஜெபிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. நல்ல பிதாவே, அருமையான காலை வேளைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாம மகிமைக்கென்று ஆண்டவரே தேவ சமூகத்துல உபவாசித்து ஜெபிக்கும்படியாக நீ கொடுத்த கிருபைக்காக நன்றி தகப்பனே. இந்த வேளையிலூட ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. எங்களுடைய தேசத்திற்காக உங்களுடைய சமூகத்தை வருகிறோம் அப்பா.
ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. உலக நாடுகள் அப்பா உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த நாட்களில் ஆண்டவரே தேசம் முழுவதும் அப்பா ஆண்டவரே கொரோனா நோயின் தாக்கத்தால் ஆண்டவரே ஐயா அந்த வைரஸ் கிருமியினால் பாதிக்கப்பட்டு காணப்படுகிறது ஆண்டவரே. இந்த கொள்ளை நோயின் தாக்கமானது ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா அப்படியே முற்றிலுமாக அழிந்து போகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த ஜெப வேளையில் நாங்கள் யாவரும் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம் ஐயா. எங்கள் தேசத்தை கண்ணோக்கி பார்ப்பீராக ஆண்டவரே, நிறுத்தப்படுவதாக. ஆமென் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உலக நாடுகளில் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா ஒவ்வொரு பகுதியிலும் அழிவுகள் அதிகமாகிக் கொண்டு போகிறது அப்பா. பாதிப்பு அதிகமாகிக் கொண்டு போகிறது ஆண்டவரே. என் தேவன் தான் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. உடைய கரத்தை நீட்டி இந்த கொள்ள நோயின் தாக்கத்தில் இருந்து ஒரு விடுதலை கொடுக்கபடியாக ஜெபிக்கிறோம் அப்பா. விசேஷமா எங்களை இந்தியாவுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு நாளும் அப்பா அந்த நோயின் தாக்கமானது அதிகரித்து கொண்டு போகிறது ஐயா. அதுபோல எங்கள் தமிழ்நாட்டிலும் அதிகரித்து கொண்டு போகிறது அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. அப்படியே இந்த வாதையான நிறுத்தி போடுவீராக. ஆமென் ஆண்டவரே. இப்படி கரம் நீட்டப்படுவதாக, ஒவ்வொரு பகுதியில் நீட்டப்படுவதாக. ஆமென் ஆண்டவரே ஸ்தோத்திரங்கள். மதுரைக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம். மேலூர் தாலுகாவில் ஒவ்வொரு பகுதிகளுக்காக ஜெபிக்கிறோம். மேலும் பட்டணத்துக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. ஆமென் அப்பா. ஒவ்வொரு ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விசுவாச பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவ ஆவியானவர் ஆண்டவரே கிரியை செய்வீராக. இந்த கொள்ளை நோயின் தாக்கத்திலிருந்து ஒவ்வொருவரையும் ஆண்டவரே விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. விசேஷமாய் ஆண்டவரே விசுவாச பிள்ளைகளை வேலையிடந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. உம்முடைய ரத்த கோட்டைக்காக வைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆமென். ஒவ்வொரு சிறு குழந்தைகளையும் அப்பா, வயது மூத்தோர்களையும் ஆண்டவரே, கர்ப்பிணி பெண்களை இப்படி கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அரசாங்கத்தில் சொல்லப்படுகிறது போல அந்த இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு எந்த தாக்கமும் அணுகாமல் எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே இப்படி செட்டையும் சிறகால் மூடி பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். விரைவாக ஆண்டவரே இந்த கொள்ளை நோயின் தாக்கத்திலிருந்து ஒரு விடுதலையை கர்த்தர் கொடுப்பீராக. நிச்சயமாக செய்வீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. நீ கொடுக்க போற விடுதலைக்காக நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சகல துதிகன மகிமை யாவுக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் பிதாவே. ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தை கேட்ட எல்லா கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்து. நீ செய்கிற தேவனா இருக்கிறபடியா, எங்கள் தேசத்தை கடாட்சிக்கிற தேவனா இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். அதே போல இந்த எக்ஸாம்ஸ் எழுத போற பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிப்போம். ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்க 10th எக்ஸாம் எழுத போகிற இந்த +1 எக்ஸாம் இருக்கிற பிள்ளைகளுக்காக, அவருடைய காலேஜ் செமஸ்டர்ஸ் எழுத ஆயத்தமாய் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க. அந்த நாட்கள் கர்ப்பஸ்திரீகளாய் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. பலவீனத்தோடு இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த பெருந்தொற்றினால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரின் மீதும் ஆண்டவருடைய பலத்த கரம் அவர்களை தொடுவதாக. ஆண்டவரே நீர் அப்படி செய்கிற தேவனா இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஆசீர்வதிங்க. அப்படி கரத்தில் ஒப்பு கொண்டுகிறோம். மீதியான வேலையை பொறுப்படுத்திக் கொள்ளும். அருமை இரட்சகராய கிறிஸ்துவின் நாமத்தினாலே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரம தகப்பனே. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவருடைய கிருபை என்றும் உள்ள இந்த வேளையிலும் கூட ஆண்டவருடைய சமூகத்தை பார்க்க வந்திருக்க உங்களுக்கு ஆண்டவர் வேண்டிய கிருபையை தருவாராக. இஸ்ரவேலின் மேய்ப்பரே உங்களை நடத்துவார். இந்த நாட்கள்ல ஜனங்களுக்குள்ள பெரிதாய் காணப்படுகிற காரியம் சோர்வின் ஆவி. ஆண்டவர் சோர்வின் ஆவியை மாற்றி போட போதுமானவராக இருக்கார். வேதத்திலிருந்து ஒரு பகுதி சற்று நேரம் தியானிக்க போகிறோம். நீதிமொழிகள் 24:10. நீதிமொழிகள் இதோடு கூட சேர்ந்து எடுத்துக்கோங்க. உங்களை உற்சாகப்படுத்துகிற நீதிமொழிகள் 24:10. ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. ஆபத்து காலத்தில் நீதிமொழியில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆபத்து காலத்தில் நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம்? ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. இந்த வார்த்தை மாத்திரம் நம்ம மனதுக்குள்ள அடிவேலுக்கான இது இங்கே போடப்பட்டிருக்க வசனம். ஆபத்து காலத்துல நீ சோர்ந்து போ. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் சோர்ந்து போவீர்கள் என்றால் வசனம் சொல்லுகிறது உங்கள் பலன் குறுகினது. என்னுடைய பலன் குறுகினதாய் காணப்படக்கூடாது. ஜெபித்த உங்களுடைய பலன் ஆபத்து காலத்துல நான் சோர்ந்து போயிடக்கூடாது. இஸ்ரவேலை மேய்ப்பர்
யோசேப்பை ஆட்டு மந்தையை போல் நடத்தினவரை பார்த்து செவி கொடும் என்று கேட்டோமே. யோசேப்பு தன்னுடைய ஆபத்து நாட்களிலும் ஒரு நாளும் தேவனை மறந்து போகவில்லை. தேவனை அவனை விசுவாசித்தான். சென்ற வாரங்கள் நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை தியானித்தது போல ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியா எண்ணப்பட்டது போல இந்த நாள்ல சொல்லுங்க, நான் ஆபத்து காலத்திலே சோர்ந்து போக மாட்டேன். ஆபத்து காலத்துல சோர்ந்து போக மாட்டேன் சொல்றது சொல்லுவதற்கு லகுவான காரியம். நம்ம ஊர்ல ஒரு பழமொழி இருக்கு, காய்ச்சலும் தலைவலியும் அவனுக்கு வந்தாதான் தெரியணுவாங்க. இந்த நாள்ல சொல்லுங்க, என் பலன் ஒரு நாளும் குறுகினதல்ல, என் பலனாகிய கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். உள்ளத்தின் ஆழத்தில் சொல், எப்படிப்பட்ட ஆபத்து வந்தாலும், எப்படிப்பட்ட சோர்வின் அனுபவங்கள் என் வாழ்க்கையில வந்தாலும், மிகவும் துயரமான தருணங்களுக்குள்ள வந்தாலும் நான் சோர்ந்து போவேன் என்றால் இன்னும் என் பலனாகிய கர்த்தரின் மீது நான் நம்பிக்கையற்றவனாய் இருக்கிறேன். சொல்லுங்க, என் பலனாகிய கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், உங்களோடு கூட இருக்கிறார், உங்க குடும்பத்தோடு இருக்கிறார். இப்போ ஆபத்து காலம் என்றால் உலகம் முழுவதும் பதறிக்கொண்டு இருக்கிறது. ஆண்டவரே, இந்த பெருந்தொற்றினால் நான் சோர்ந்து போவேன் என்றால், இந்த லாக்டவுனினால் நான் சோர்ந்து போவேன் என்றால், இந்த தொற்றின் பயத்தினால் நான் சோர்ந்து போவேன் என்றால், இந்த லாக்டவுனால் என் எதிர்காலத்தை குறித்த ஒரு கேள்வியோடு நான் சோர்ந்து போவேன் என்றால், இனி எப்படி நான் எழும்ப முடியும் என்று நீங்கள் சோர்ந்து போவீர்கள் என்றால், இஸ்ரவேலின் மேய்ப்பரே உங்களை நடத்துவார். உங்கள் பலன் குறுகினதா இருக்க போவதே இல்லை. கர்த்தர் உங்களை நடத்துவார். நம்பினால் ஆமென் சொல்ல கேட்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் 3 பகுதிகளாய் நம்ம இதை பார்க்க போகிறோம். கர்த்தர் சுத்தமான ஒரு நாட்கள் இதை நம்ம தொடர்ந்து தியானிக்க போகிறோம். எப்பொழுதெல்லாம் ஒரு மனிதனுக்கு சோர்வு வருகிறது, உங்க வாழ்க்கை என் வாழ்க்கையில் எப்பொழுது சோர்வின் ஆவி வருகிறது? முதலாவதாக ஃபெயிலியர், தோல்வி வரும் பொழுது சோர்ந்து போயிடும். கர்த்தரால் அபிஷேகிக்கப்பட்டவன் நான். யோசுவா 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை 6ஆம் வசனத்தை உங்க எல்லாருக்கும் தெரிந்த பகுதி தான். அங்க ஒரு பெரிய தோல்வி. யோசுவா தன்னுடைய வஸ்திரங்களை எல்லாம் கிழித்து கொண்டு ஆண்டவருடைய சமூகத்தில் விழுந்து கிடக்கிறான். அதற்கு முன்னாடிதான் ஒரு பெரிய வெற்றி, ஆனா ஒரு சின்ன இடத்துல தோல்வி, சோர்வு, கீழே விழுந்துட்டான். ஒருவேளை உங்க வாழ்க்கையில கூட இன்னைக்கு தோல்வி வரும்பொழுது நீங்கள் சோர்ந்து போறீங்களா? நான் சொல்ற மனிதன் சோர்விலும் தேவனை சார்ந்து கொண்டவன் வெற்றி பெற்றவன். என் வாழ்க்கையில உங்க வாழ்க்கையில் தோல்வி வரும் பொழுது வசனம் சொல்லுகிற ஜனங்களுடைய இருதயம் எல்லாம் கரைந்து என்ன பண்ணுச்சு? ஆனா இந்த யோசுவா ஜனங்களுடைய இருதயத்தை சார்ந்தவனாய் அல்ல, தேவனுடைய இருதயத்தை சார்ந்தவனாய் இருந்தான். அதனாலதான் அந்த சோர்வின் மேலும் அவன் பலன் குறுகி போகவில்லை. அவன் தேவனை சார்ந்து கொண்டான். எங்கே தோல்வி அடைந்தானோ கர்த்தர் அங்கேயே அவனுக்கு ஒரு விடுதலையை கொடுத்தார். அதை காட்டிலும் முக்கியம், தோல்விக்கான காரியத்தை களை எடுக்க உதவி செய்தார். உங்க வாழ்க்கையில தேவனை சார்ந்து கொள்ளுங்கள். இஸ்ரவேலின் மேய்ப்பரை மிகவும் மோசமான தோல்வியின் வேளையிலும் சார்ந்து கொள்ளுங்கள். ஜெபிக்கிற நீங்கள் ஆண்டவரை சார்ந்து கொள்வீர்கள் என்றால், உங்க வாழ்க்கையில தேவனை உறுதியாய் பற்றிக் கொள்வீர்கள் என்றால் வெற்றி. அநேகர் யோசுவாவை போல விழுந்து கிடந்தது உண்மை. விழுந்தவர்கள் எழும்பாமலே வாழ்க்கையில போயிட்டாங்க. ஆனால் யோசுவாவோ கர்த்தர் பேசின பொழுது எழும்பினான். உங்க வாழ்க்கையில கூட ஒருவேளை தோல்வியின் பாதையில் இப்பொழுது சென்று கொண்டு இருக்கிறீங்களா? இஸ்ரவேலின் மேய்ப்பரே சொல்லுங்க, எனக்கு செவி கொடுங்கப்பா. இஸ்ரவேலின் மேய்ப்பர் செவி கொடுக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். இரண்டாவது காரியம் எடுத்து வாசியுங்கள். லூக்கா 18. அதுல அந்த கான்டெக்ஸ்ட மாத்திரம் வச்சுக்கொள்ளுங்க. எப்பொழுது ஒரு மனிதனுக்கு சோர்வு வரும்னா அங்க 2 பேரை பத்தி ஒரு கம்பேரிசன் இருக்குது. அந்த சாப்டர் ஃபுல்லா வாசிக்க வேண்டாம், 10ல இருந்து 14ஆம் வசனம் வரை வாசிங்கன்னா 2 பேருடைய ஜெபத்தை குறித்த ஒரு கம்பேரிசன் இருக்குது. அது உதாரணத்துக்கு நான் சொல்றேன், இங்க கவனிங்க. அங்க 2 பேரோட கம்பேரிசன். எப்பொழுது சோர்வு வரும்னா, நான் எப்பொழுது இன்னொருவரோட என்னை கம்பேர் பண்ணுகிறேனோ பாருங்க,
நானும் சர்ச்சுக்கு போறேன், அவரும் சர்ச்சுக்கு போறாரு. ஆனால் அவங்க வாழ்க்கையில எவ்வளவு ஆசீர்வாதம் இல்ல. அவங்களை கர்த்தர் வேறு விதமாய் பயன்படுத்த. சோர்வின் ஆவி never ever compare you. நீங்க ஒருபோது என்ன பண்ணாதீங்க, யாரோடு ஒப்பிடாதீங்க. ஏனென்றால் உங்களுக்கு நிகரானவர் உலகத்தில் ஒருவருமே இல்லைங்கிற நம்பிக்கை இருக்கு. ஏனென்றால் நான் தேவ சாயலாய் இருக்கிறேன். தோல்வி ஒரு மனிதனுக்குள்ள சோர்வை கொண்டு வரும். ரெண்டாவது சொல்றேன், கம்பேரிசன். யாரையும் கம்பேர் பண்ணாதீங்க. உங்க வீட்டுல இருக்க உங்க பிள்ளைகளை யாரோடையும் கம்பேர் பண்ணாதீங்க. நான் ஒரு மாதிரி பிரசங்கத்துல சொல்லும் போது, உங்க பிள்ளைகள் அதே போல பெற்றோரை பக்கத்து வீட்டு பெற்றோட கம்பேர் பண்ணா எந்த பிள்ளையும் பண்றது இல்லையே. உங்க ஃப்ரெண்டோட கம்பேர் பண்ணாதீங்க. உங்க படிப்பை வச்சு நீங்க மத்தவங்களோட கம்பேர் பண்ணாதீங்க. உங்ககிட்ட இருக்க பேங்க் பேலன்ஸ் வச்சு மத்தவங்களோட கம்பேர் பண்ணாதீங்க. உங்களுடைய ரூபத்தை வச்சு யாரோடையும் கம்பேர் பண்ணாதீங்க. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமாய் பயன்படுத்துகிறார். பவுலை பயன்படுத்தவில்லையா? ஆண்டவர் சோர்வின் ஆவி உள்ளவர்களுக்கு பலன் குறுகி போனது சொல்லுகிறது. நான் பலன் குறுகி போனவனா அல்ல. நான் கம்பேர் பண்ணும் போதே அங்க எனக்கு தோல்வியின் பாதை ஆரம்பிச்சிருச்சு. அவங்க பார்க்கும் பொழுது எங்கேயோ நம்ம மிஸ் ஆகவே இல்லை. அங்க கர்த்தர் உங்களை நடத்துகிற வழியில அவர் நடத்துவார். உங்களை ஆச்சரியமான பாதையில் நடத்துவார். மூன்றாவது காரியம், திடீரென்று வருகிற இழப்பு. அது யாராலும் ஈடு கட்ட முடியாதது. யோபு 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் வரையும் பார்த்தீங்கன்னா அது குறி இருக்கு. நன்றாய் இருந்தான். நன்றாய் இருக்கும் பொழுது பிரச்சனையே இல்லை. ஆனா திடீர் தோல்வி வருகிறது. இந்த திடீர் தோல்வி வரும் பொழுது இந்த கடைசி வசனத்தை வாசிங்க. யோபு 1ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிங்க. வசனம் சொல்லுகிறது, அவன் தன் வாயினால் என்ன பண்ணல, இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. கவனிங்க, சோர்வு வரும் பொழுது, இழப்புகள் வரும் பொழுதும், இழப்பு வரும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா சோர்வின் ஆவி வந்துருது. உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில கர்த்தர் என்ன செஞ்சுட்டாரு பாருங்க. இந்த நாட்கள்ல இந்த கொரோனா வரணுமா? நான் இந்த நாட்கள்ல தான் என் குடும்பத்தில் இப்பதான் செய்யலான் இருந்தேன். இப்பதான் என் பிசினஸ் கொஞ்சம் லிஃப்ட் ஆனது போல இருந்துச்சு. இப்பதான் என் பிள்ளையோட வாழ்க்கையில் இந்த காரியம் சீக்கிரமா சம்பவிப்பது போல இருந்துச்சு. திடீரென்று இழப்பு யாருமே எதிர்பார்க்கலையே. யாருமே எதிர்பார்க்கலையே. திடீரென்று வந்த காரியம். கவலைப்படாதீங்க. இடி இடிக்கும். இடிக்கும் பொழுது ரொம்ப ஃபோர்ஸா வரும். ஆனா அப்படிங்கிறதுக்குள்ள போயிடும். உங்க வாழ்க்கையில இந்த நாட்கள் இப்படிங்கிறதுக்குள்ள போயிடும். இது பெருந்தொற்று. உலகம் சொல்லலாம், அது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வாதையின் கூடாரத்தை அணுகாது. அப்படி அணுகினாலும் அது என்னை சேதப்படுத்தாது. வசனம் சொல்லுகிறது, யோபு அவன் வார்த்தையினால் பாவம் செய்யல, குறை சொல்ல தேவனை. சோர்வு உள்ள வரும் பொழுது நாக்கு பதறும், உள்ளம் பதறும், வாய் குளறி வார்த்தைகளை கொட்டிடுவோம். இஸ்ரவேலின் மேய்ப்பர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் செவி கொடுப்பார். சோர்வின் ஆவி மாற வேண்டும் என்றால் 3 காரியங்கள். தோல்வி வரும் பொழுது தேவனை சார்ந்து கொள்ளுங்கள். மற்றவர்களோடு கம்பேர் பண்ணாதீங்க. தேவனோடு உங்களை கம்பேர் பண்ணுங்க. அவரை போல மாறணும் ஆசைப்படுங்க. 3வது, திடீரென்று வருகிற இழப்புகள் சோர்வை உண்டு பண்ணலாம். ஆனால் கர்த்தரை சார்ந்து இருக்கும் பொழுது இரட்டத்தனையாய் கர்த்தர் கட்டளையிடுவார். இஸ்ரவேலின் மேய்ப்பரே செவி கொடுங்க. வசனம் சொல்லுகிறது, ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. இன்னைக்கு சொல்லுங்க, என் பலன் குறுகினதல்ல, என் பலன் ஆண்டுடைய சமூகத்தில் மிகுதியாய் இருப்பதாக. எல்லாம் கண்களை மூடி ஆண்டுடைய சமூகத்தை நோக்கி பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நீர் அப்படி செய்கிற தேவனாய் இருக்கிறபடியால் உமக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே என் பலன் குறுகி போன பலன் அல்ல சொல்லுங்க. இயேசுவே சொல்லுங்க, என் பலன் குறுகி போகாது. ஆபத்து காலத்துல நான் என் தேவனை சார்ந்து கொள்வேன் சொல்லுங்க. என் தேவனை சார்ந்து கொள்வேன். என் தேவனை சார்ந்து கொள்வேன். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க, என் தேவனை சார்ந்து கொள்வேன். என் பலன் குறுகி போவதில்லை.
பலன் குறுகி போவதில்லை. சொல்லுங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, என் பலன் குறுகி போவதில்லை. இந்த வேளையில கர்த்தர் குறுகி போகிற பலனை அல்ல, தெளிவின் ஆவியை கட்டளையிடுகிறார். ரகதர சந்தனலவா இயேசுவின் நாமத்தினாலே என் பலன் குறுகி போகாது, என் பலன் குறுகி போவதில்லை, என் பலன் குறுகி போவதில்லை. சொல்லுங்க, ஆண்டவரே நான் தோல்வியிலும் உம்மை சார்ந்து கொள்வேன், தோல்வியிலும் நான் உம்மை சார்ந்து கொள்வேன். என் இயேசுவே சொல்லுங்க, ஆண்டவரே நான் ஒருவரோடு ஒருவர் நான் கம்பேர் பண்ணுவதில்லை, ஒப்பிடுவதில்லை. என் தேவன் ஜீவிக்கிறார், அவரோடு கூட இணைந்து கொள்வேன். மிகவும் மோசமான தருணங்கள் வரும் பொழுதும் யோபுவை போல உம்மை சார்ந்திருப்பேன் அப்பா. என் வாயினால் நான் பாவம் செய்வதில்லை, ஆண்டவரை குறை சொல்வதில்லை. ஏனென்றால் இஸ்ரவேலின் மேய்ப்பர் எனக்கு செவி கொடுக்கிறார். ஆண்டவரே நீ செவி கொடுக்கிற தேவனாய் இருக்கிறபடியால் உமக்கு நன்றி. இந்த நாட்கள் ஆண்டவரே எங்களை நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எங்கள் பலனாகி கர்த்தாவே உம்மை நாங்கள் அன்பு கூறுகிறோம். இந்த மாதத்துக்கு முதலாவது உபவாச கூடுகையில் ஆண்டவரே இம்மட்டும் நீர் எங்களோடு இருந்தீங்களே, உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே இன்று மாலை இருக்கிற துதி ஆராதனைக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நாளை இருக்கிற அவருடைய பரிசுத்த ஆராதனைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொன்றிலும் ஆண்டவருடைய கரம் இருப்பதாக எங்க சபையில யாரெல்லாம் பலவீனமா இருக்கிறாங்களோட பலவீனங்கள் எல்லாம் மாறி போவதாக. கர்ப்பஸ்திரீகளுக்காக ஜெபிக்கிறோம், படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், சபையில இருக்கிற மூத்தோருக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. மீதியான வேலை பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. இஸ்ரவேலின் மேய்ப்பர் அவர்களோடு இருக்க அன்று அவரை சார்ந்து கொள்ள, பலனை பெருக்கிக் கொள்ள, ஆபத்து நாட்களை சோர்ந்து போகாமல் உங்களுடைய சமூகத்தில் காணப்பட வேண்டிய கிருபைகளை தாரும். இப்பொழுது கூட எங்களோடு கூட இணைந்து ஜெபித்த ஒவ்வொருவரையும் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. தாழ்த்தி வெறுமை ஆக்குகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன பரம தகப்பனே. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.